உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்களே போட்டுக்கோங்க. நான் எப்படின்னு சொல்லி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு பச்சைக்கிளி பேரட்டு செய்ய போகிறோம். ஈஸியாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு அவங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 மணி கோத்துருக்கேன். பச்சை கலர் 6 மணி பச்சை மணி போத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்கள், 6 மணி பச்சை மணி கோத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு பாருங்கள், இந்த பேசிக் பிட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம 6 மணி கோக்குறோம்ல, அந்த இது கணக்கு. செகண்டு 5 மணி கோத்துருக்கேன். ஒரு மணியில் விட்டுட்டு 5 மணி கோத்துருக்கேன். மூணாவதும் இது பாருங்கள், 6 மணி கோத்துருக்கேன். அதில் வந்து இந்த 2 சைடு கண்ணுக்கு பிளாக் மணி வந்து கொத்து வச்சுருக்கேன். அதுதான் இது பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 லைனு, செகண்ட் 5 லைனு, மூணாவது 6 லைன். இப்போ வந்து நாலாவது வந்து 1 2 3 4 நாலாவது நம்ம இதே மாதிரி 6 லைன் கோத்துருக்கேன். இப்போது நம்ம 5வது லைன் என்னென்னா, இது பாருங்கள், இந்த கழுத்துக்கிட்ட பகுதி இப்போ வந்திருக்கும். இது அடி பகுதி. கழுத்து பகுதியில் இந்த வளைய மாதிரி இருக்கும் பேரட்டுக்கு. அந்த பகுதி நான் இப்போ கோக்க போகிறேன். இப்போது இது வரைக்கும் நம்ம 6 மணி கோத்துட்டோம். ஃபஸ்ட்டு 6 மணி, ரெண்டாவது 5 மணி, 6, மூணாவது லைனு 6 மணி கோத்துட்டோம். இப்போது வந்து 3 மணி கணக்கு போட போகிறோம். இப்போது ஏற்கனவே வந்து இந்த கழுத்து பகுதிக்காக பிளாக் மணி கோத்துருக்கேன். இப்போது வந்து 3 மணி கோக்குறோம். ஒயர்லெல்லாம் விடக்கூடாது, அப்படியே 3 மணி கோக்குறோம். 3 பிளாக் மணி கோக்குறோம். 3 பிளாக் மணி கோக்குறேன். 1 2 3. இந்த கழுத்து பகுதியில் வளையம் மாதிரி வருதுல்ல, அதுக்காக இது கண்ணு. இந்த பகுதி வந்து இந்த அடுத்த லைனுக்கு வந்து நம்ம கழுத்து பகுதி. அதுக்கு 3 லைன் ஆரம்பிக்கிறோம். 3 பிளாக் பண்ணி கோக்குறேன். பாருங்கள், இப்படி வரும். இந்த ஃபுல்லாக லைனு இந்த இடத்துல மட்டும் நம்ம பிளாக் போட்டு ஃபுல் லைனும் க்ரீன் கலர் மணி போட்டுட்டு வரலாம். அப்போது 2 க்ரீன். பாருங்க, எல்லாம் ஒரு மணியில் தான் விட்டுட்டு நம்ம 3 மணிக்கு கோக்கணும். பாருங்கள், 1 மணியில் விட்டுட்டு ஏற்கனவே இந்த பேசிக் பிட்ஸ் மாதிரி 4 மணி பூவில் போகிறோம். இப்போது 2 பச்சை மணி. ஏற்கனவே 2 பச்சை மணி இருக்குது, அதனால 2 பச்சை மணி. ஈஸி தான், இது அழகாக இருக்கும். ஈஸியானா பேரட்டு சூப்பராக அழகாக இருக்கும். பாருங்கள், இப்படியே வளைஞ்சி வரும், குறுகி வரும் கழுத்துக்கிட்ட. அதுக்கு தான் 3 மணி கோக்குறோம்.
1 மணியில் விடணும். இப்போது பச்சை மணி, பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பச்சை மணியும் ஒரு பிளாக் மணியும் கோக்க போகிறோம். ஒரு பச்சை மணியும் ஒரு பிளாக் மணியும். ஒரு பச்சை மணி, ஒரு பிளாக் மணி. இந்த மாதிரி அந்த வளைவு அப்படியே வரும் கழுத்துக்கு நேராக. அதுக்காக தான் இந்த கருப்பு. இது பாருங்கள், நான் இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் லைனும் நம்ம இந்த 3 மணி லைன் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததும் இந்த 3 மணி லைன் தான். இது ஃபுல்லாக இந்த க்ரீன் கலர் தான். 1 2 3. இது பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். இது அப்படியே இதே மாதிரி இன்னும் 2 லைனும் நம்ம 3 மணி லைன் தான் கொண்டு வரப்போம். ஃபுல்லாகவே க்ரீன் கலர் தான். இப்போ இனிமேல் பிளாக் வராது. ஏன்னா இந்த கழுத்து வளையம் முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த வளையம் மாதிரி இருக்கும்ல கிளிக்கு, இந்த சைடு எப்படி இருக்கும், இந்த சைடு எப்படி இருக்கும். இது மேல் பாகம், இது நம்ம வந்து அடிபாகம். இங்கே நம்ம மூக்கு வைக்க போகிறோம் ரெட் கலரில். அதை நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் மணியை கோத்துட்டு வரப்போகிறோம். அப்படியே 2 மணியாக, ஃபஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் 2 மணி க்ரீன் கலர். எப்பயுமே அப்படி தான், ஆரம்பத்தில் 3 மணி, அதுக்கப்புறமா 1 மணி விட்டுட்டு 2 மணி கோக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வரும். நான் இந்த ரவுண்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த ஃபுல் ரவுண்டை முடிச்சுட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து 1 2 3 4 இந்த இதுலேருந்து 1 2 3 4 4 லைன் முடிஞ்சிச்சு. இந்த 3 மணி ரவுண்டு. இப்போ நம்ம 1 மணியில் விட்டு 6 மணி ரவுண்டு இப்போ கோக்கலாம் இந்த லைனில். இது பாருங்கள், இந்த பச்சை மணியில், இந்த பச்சை மணிக்கு நேராக 2 மணியில் ஒயரை விடுறேன். ஏற்கனவே 1 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ 1 மணியில் ஒயரை விடுறேன். 2 மணியில் ஒயரை விட்டு இப்போ வந்து ஏற்கனவே 2 மொத்தம் 6 மணி கோக்கணும். இப்போ 4 மணி கோக்கணும். ஒன்று 2
3, 4. இந்த மாரி வரும். அப்படியே குறுகி வரதுக்காக இந்த பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க இந்த கிளிக்கு நான் இப்போ வந்து இதுவரைக்கும் முடிச்சுட்டேன். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ வந்து இதே மாரி போடுங்க. ஃபர்ஸ்ட் ரோ வந்து 3 மணி, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு 3 மணி, 2, 3 மணி. இது எப்படி போட்டிருக்கோ அது அப்படியே ஃபோட்டோ பிடிச்சு போடுங்க. இதில வந்து 6 மணி, அதுக்கப்புறம் 5 மணி, இந்த சைடு மேல் பாகம் மட்டும் 6 மணி, 2, 5 மணி அதே மாரி இங்க கோக்கணும். இந்த அளவு வச்சுக்கங்க கரெக்ட்டா. இதுக்கு நேரா. இதுக்கு நேரா வச்சீங்கன்னா கரெக்ட்டா வரும். இப்ப நான் 1, 2, 3, 4, 5 எங்கெங்க 5 மணிக்கு ஒட்டுக்கணும், நீங்களும் அதே மாரி 5 மணிக்கு வைக்கணும். இதே மாரி பின் சைடும் அதே மாதிரியே தான். இப்போ இந்த மாரி நான் காமிக்கிறேன். நீங்க அத அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு போடுங்க. இப்போ வால் பகுதி கோக்குறேன் கிளிக்கு. இந்த லாஸ்ட்ல இது பாருங்க 2, 3, 3 மணி. இப்போ அதே மாரி தான் 3, 3 மணி கோத்துட்டு வரணும். அது மாரி 5 லைன் கோக்கணும். நான் இந்த இது கடைசியில ஃபில்லப் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வால் இருக்கிற ஒயர் இந்த சைடு நான் வந்து தொட்டு ஒயர் அப்படியே இது பண்ணுறேன். இது கடைசியில இது மூடிக்கலாம். 3 மணி வச்சுட்டு, அதுக்குள்ள நான் இந்த லைனில் வர தொட்டு வால் போடுறேன். அது க்ளோஸ் பண்ண வேண்டியது தான் ஆகும். உள்ளே வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன். நல்லா அழுத்தமாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் இந்த சைடு திருப்பிக்கணும். இந்த சைடு 2 மணி வரும்போது இந்த சைடு திருப்பிக்கணும். பாருங்க இந்த மாதிரி இருக்க இந்த சைடு இப்போ இந்த சைடு திரும்பும்போது 3 மணி, அதுக்கப்புறம் 2 மணி. அது மாதிரி நம்ம 5 லைன் 5 மாதிரி நான் 5 லைன் போட்டுட்டு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க இந்த வால் பகுதி முடிச்சாச்சு. இதில் வந்து ஒயரை வந்து இப்படி விடணும். இப்போ ஸ்டிப்பாக இருக்கும். இந்த ஒயரை வந்து இந்த மணிக்குள்ளே விடணும். பாருங்க இந்த மாதிரி மணிக்குள்ள விட்டுட்டு வந்துன்னா அது அப்படியே வளைவா வரும். இந்த மாதிரி முடிச்சுட்டு இந்த ஒயர் இந்த மணிக்குள்ள விடணும். பாருங்க அப்பதான் அந்த வால் பகுதி ஸ்டிப்பா இருக்கும். முடிச்சுட்டு வெறும் ஒயரை மட்டும் விடணும். இது ஃபுல்லா நான் விட்டுறேன். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஒயரையும் நம்ம இது ஃபுல்லா விட்டுட்டோம்னா அந்த வளைவு நான் விட்டுட்டு காமிக்கிறேன். வளைவா அழகா இருக்கும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து நம்ம இப்போ உள்ள நான் வந்து இந்த பிளாஸ்டிக் லைட் கலர் வச்சிருக்கேன். உங்ககிட்ட இதே கலர் காட்டன் இருந்தா கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இத நான் க்ளோஸ் பண்றேன். இங்க வந்து 1, 2, 3 3 மணி போட்டு க்ளோஸ் பண்றேன். அதே மாரி 1, 2, 3 3 மணி. இங்க பாருங்க 1, 2, 3 3 மணி போட்டு க்ளோஸ் பண்றேன். 1, 2, 3 இங்க மணி இருக்கு. இதில ஜாயின் பண்ணிட்டு 1 மணி போட்டு இத அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இது வால் முடிச்சாச்சு. இன்னும் அழகா வந்துருச்சு பாருங்க. இறகு. இப்போ இந்த 2 லைன் அப்படியே வந்து கரெக்ட்டா வரும். நீங்க எண்ணி எண்ணி போட்டீங்கன்னா கரெக்ட்டா வரும். நான் இது ஃபோட்டோ இப்போ காமிக்கிறேன். நீங்க இந்த கிளி, நீங்க அத அப்படியே கவுண்ட் பண்ணி போடுங்க. இப்போ இந்த 3 மணி போட்டீங்கன்னா கரெக்ட்டா வரும். பாருங்க, நான் 1 மணி போட்டு இத அப்படியே க்ளோஸ் பண்றேன். இந்த மாரி தான். இந்த மாரி இந்த மாரி இழுக்கி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் தான் இது நம்ம அழுத்துனா நல்லா அழுத்தும். இத அப்படியே வச்சு நம்ம இதே மாரி 3 இடத்துல இதே மாரி இப்ப ஒயர் எடுத்து 3 3 மணில ஒயர கோத்துட்டு ஒரு ஒரு மணியா போட்டு இந்த பகுதிய நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க கரெக்ட்டா வரும். கரெக்ட்டா வந்துச்சுங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம இ ம் அலகு போடலாம். கிடுக்கி. இந்த மூக்கு ரெட் கலர்ல போடலாம். அப்புறம் வந்து ரெக்க போடணும். கால் பகுதி போடலாம். ஃபர்ஸ்ட்டு இத க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாரி இந்த சைடும் க்ளோஸ் பண்ணுங்க. இந்த சைடு 3 மணி ஒயர விட்டுட்டு 1 மணி கோக்கணும். எப்பயுமே 3 மணி ஒயர விட்டுட்டா 1 மணிக்கு தான் கோக்கணும். அது நீங்க போடப்போ உங்களுக்கே புரியும். க்ளோஸ் பண்ணிடலாம். இத நான் க்ளோஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க ஃபர்ஸ்ட்டு இது மாரி தான் வரும். அழகா வருது பாருங்க. இந்த மாரி நீங்க போட்டீங்கன்னா, நீங்க போடுற இது வந்து கரெக்ட்டா வருதுன்னு அர்த்தம். இது பார்த்துக்கங்க. இதே மாரி நீங்க வந்து போட்டு கவுண்ட் பண்ணி போடுங்க. நான் இப்போ இதுக்கு இது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. இப்ப நான் வந்து கால் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மூக்கு போடலாம். இந்த இடத்துல பாருங்க. இந்த ரவுண்டா அந்த 5 மணி 5 மணி ரவுண்ட்ல 1, 2, 3 இது 3 மணி இருக்கு பாருங்க. 1, 2, 3 3 மணி இருக்கு. இந்த பாகத்துல இந்த பாருங்க. இதே மாரி இங்க போல இதே மாரி இங்க பண்ணியிருக்கேன். இந்த இந்த இடத்துல. இந்த இடத்துல வரணும் கால். அதுக்கு நான் ஒயர வந்து இந்த மணியில விடுறேன். பாருங்க. அதே மாரி இங்க எடுத்துட்டு வந்து சுத்தி இதுல இதுல விடணும். 2 ஒயரும் இதுல வரணும். இந்த ஒயரும் வரணும். 2 ஒயரா கோக்கணும். ஏன்னா நான் மயில் போடுற மாரி மயில் போட்டுருக்கேன். அதே மாரி தான். அதே கால் தான் இதுக்கும் பண்றேன். இங்க பாருங்க இந்த ஒயரு. இந்த ஒயரு. இந்த இதுல ஒயர் வந்திருக்கு. இப்போ இப்போ 2 ஒயர ஒண்ணா வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ஒயர்ல இப்ப 2 மணி கோத்துக்கலாம். மொத்தம் 5 மணி கோத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 மணி கோத்துட்டு 2 ஒயர்ல கோக்கணும். ஒண்ணு, 2 இது வந்து காலுக்கு. இப்போ இந்த 3க்கு இப்ப நம்ம இதுலயே ஃபர்ஸ்ட்டு 5 கோத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 மணில விடணும். ஒண்ணு, 2
3 பாருங்க விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த 2 மணிய விட்டுட்டு, அந்த வெப் மாரி அகலமா இருக்கிறதுக்காக, இப்போ 1 மணிய விட்டுட்டு, இந்த 2 மணில ஒயர கோக்கணும். 2 ஒயரையும் உள்ள தள்ளணும். இது பாருங்க 1 இந்த ஒயரையும் 2 ஒயரு 2 ஒயரா தான் போட்டுக்கணும். அது ஸ்ட்ராங்கா இருக்கும். பாருங்க. 2 ஒயரையும் உள்ள தள்ளுங்க. பாருங்க. இப்போ இப்படி நல்லா இது பண்ணிக்கங்க. டைட் பண்ணிட்டு, ஒயர இழுத்துட்டு, இப்போ இன்னும் 2 ஒயரையும் 2 மணில 3 மணிக்கு கோக்கணும். இப்போ இந்த ஒயர விட்டுட்டு, இந்த மணிய விட்டுட்டு, இந்த 2 மணில ஒயர் கோக்கணும். 1 2 மணிலயும் கோக்கணும். பாருங்க 2த்துலயும் கோக்கணும். இப்போ 2 கால் வந்துருச்சு. 2 இந்த இது. இப்போ 3வது ஒரு அந்த கிளிக்கால் 3வதுக்கு இதே மாரி தான் 3 போட்டு ஒரு இது விட்டுட்டு 2த்துலயும் கோக்கணும். இப்போ அதே மாரி 3 மணி கோக்குறேன். 2 ஒயர்லயும் கோக்கணும். 2 கொட்டாச்சு. 3 மணி கோத்துற மணில ஒயர விடணும். இதுதான் அங்க. வேற எதுவும் கிடையாது. பாருங்க. விட்டாச்சு. 2 ஒயரா தான் போடணும். அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். கிளிக்கு காலு. இழுத்துட்டேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நல்லா. இது அப்படியே க்ளோஸா கொண்டு வந்துட்டு, அப்படியே சின்னதாக்கிடணும். இது அப்படியே சின்னதாக்குறேன் பாருங்க. இழுக்க இழுக்க சின்னதாகி வரும். இழுக்க இழுக்க சின்னதாகி வரும். இப்போ நம்ம 3க்கு 3 இடத்துலையும் பாதம் போட்டாச்சு. இப்போ அப்படியே இந்த பாருங்க. இப்படி போட்டுற வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கலாம். கரெக்டாக ஈக்குவலாக வச்சுட்டு இழுத்துக்கணும். டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டைட் ஆகிடும். இந்த பாருங்க. அழகாக வந்துச்சு 3 கால். இப்போ 2 ஒயரையும் பிடிச்சி இப்படி பண்ணிடுங்க.
இப்படி பண்ணிட்டீங்கன்னா முடி போட்டுருச்சு. அந்த கால் மாதிரி இந்த கால் மாதிரியே வந்துடும். இது பாருங்க, இதே மாதிரி போட்டாச்சு. இதுவும் அதே மாதிரி 1 2 3 3 கால் போட்டு நல்லா கிளி அழகாக உட்காந்துரும். அழகாக உட்காந்து பாருங்க. இப்போ நம்ம மூக்கு பண்ணலாம் வாங்க. இது நான் முடி போட்டுறேன். அவ்வளோதான். 1 2 3 3 இதுக்கு பாதம் மாதிரி வரும். இதுவும் அதே மாதிரி தான் போட்டு நம்ம முடி போடலாம். சூப்பராக அழகாக வருது கிளிக்கு வால். இப்போ நம்ம மூக்கு செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம கிளிக்கு மூக்கு போடலாம். இது பாருங்க, இந்த இது 6. இந்த சைடு பாருங்க, இந்த சைடு வந்து தலைப்பாகம், இந்த சைடு இந்த கழுத்துக்கிட்ட இருக்க பாகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6 மணியில் ஃபஸ்ட்டு மணியில் ஒயரை விட்டுட்டு 3 மணி கோத்துருக்கேன். இப்போ பக்கத்தில் ஒரு ஒயரை விட்டு 2 மணி கோக்கணும். 2 ஆரஞ்சு மணி கோக்கணும். ஒரு மணியில் தான் ஒயரை விட்டுருக்கேன். ஒன்று, இப்போ 2. பாருங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மணியில் நான் ஒயரை விட போகிறேன். இந்த மணியில் ஒயரை விடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பச்சைக்கிளி நான் வந்து இந்த சைடு வந்து ரெக்கை, இந்த சைடு வந்து நான் முடிச்சிருக்கேன். இது எப்படி நான் போட்டேன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டினரி இந்த 6 பீட்ஸ் கோப்போம்ல, 6 மணி, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 6 மணி கோத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு 5 4 அந்த இது அப்படியே போட்டுட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்துக்கணும். ரவுண்ட் ஃபுல்லாக வரும். அப்புறம் அந்த கூர்மணியில் வரும்போது 4 மணி, அப்போ இந்த சைடு வரும்போது 3 மணி, இந்த மாதிரி ரவுண்டு கோத்துக்கணும். இந்த மாதிரி ரவுண்டு கோத்துங்க. இது பாருங்க, இந்த பச்சை கிளிக்கு இந்த ரவுண்டு வந்து ஒரு சைடு கோத்துருக்கேன். இந்த இது நான் எப்படி போகிறேன்னு இப்போ சொல்லித்தரேன் வாங்க. பாருங்க, இப்போ வந்து நம்ம இது முடிச்சிட்டோம். 6 மணி, அப்புறம் 5 மணி, 4 மணி, 3 போட்டுட்டு, அடுத்த ரவுண்டு ஃபுல்லாக இந்த கூர்மணியில் வரும்போது 3 மணி, இந்த மாதிரி வரும். நிறைய நான் வீடியோவில் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதே தான், ஒன்றும் இல்லை. இந்த கூர்மணியில் வரும்போது நம்ம எப்போதும் யூஸ்வலாக இந்த இதுக்கு 4 மணி கோக்குற மாதிரி இதுக்கு 3 மணி தான் கோக்கணும். அப்புறம் இந்த வளைவு வந்து ரவுண்டாக வரும். அதுக்காக கோத்துட்டு இது முடிஞ்சிச்சு. இப்போ முடிஞ்சிட்டு, இப்போ பாருங்க, இந்த சைடு 1 2 3 4 5 4 பீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 4 பீட்ஸ் தான் இப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு இந்த மணியில் 3 மணி கோக்கணும். இப்போ அந்த 3 மணி, அந்த ஃபஸ்ட்டு பேசிக் 4 3 மணி போகிறோம்ல, அந்த மணி இப்போ 3 மணி கோக்குறோம். இப்போ நான் இந்த பார்ட்ஸ்க்கு கோக்குறேன். இந்த பார்ட்ஸ், இந்த சைடு இன்னும் நான் ஜாயின் பண்ணலை. இது இந்த இது இது ரவுண்டு கோத்துட்டு இந்த சைடு கோக்குறேன். மூணு மணி கோக்கணும். பாருங்க, இப்படி வரும். இப்போ வந்து இந்த மணி வந்து இது வந்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த மேல்ஸ் பாகம் இந்த சைடு இப்படி இப்படி வந்து கிராஸாக வரும். இந்த பாருங்க, இந்த சைடு வந்து கீழ் பாகத்தில் வந்து இப்படி கிராஸாக வரும். இந்த ரெக்கை வந்து வளைவாக வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைன் இப்போ ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு, இப்போ ஒரு லைனாக குறைச்சிட்டு வரணும். இதுக்கு வந்து மட்டும் ஒரே அளவு போடணும். ஃபஸ்ட்டு இது 1 2 3 4 பூ போடணும், 3 பூ போடணும், 2 பூ 1 பூ, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது இதில். 4 பூ வந்து 3 மணி பூ வந்து 4 பூ 3 பூ 2 பூ 1 பூ, அவ்வளோதான். அதில் போட்டுட்டோம்னா அந்த வளைவாக வரும் கிளிக்கு. விட்டு வரேன் பாருங்க. இதை முடிச்சுட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம், அது ஜாயின் பண்ணுறது ஈஸி தான். ஒயரு மட்டும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். இது மேலே பாகம் ரெக்கை வந்து அந்த மாதிரி இருக்கும், அதுக்காக. இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் போடலாம். அது நான் ஃபஸ்ட்டு பாகம் எப்படி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு
அதையும் நீங்கள் எண்ணி எண்ணி போட வேண்டியது தான். பாருங்க, இப்போ வந்து நம்ம இப்படி திருப்பலாம். இந்த இப்போ வந்து இன்னும் 1 மணி இருக்கு. 4வது மணியில இப்போ கோத்துட்டு, இந்த சைடு திருப்பிக்கிட்டு, இப்போ மேல் பாகம் இப்படி வர வச்சுக்கலாம். பாருங்க 4 வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சைடு வந்து 1, 2, 3 3 தான் போட போறோம். பாருங்க. நான் இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்கைய வந்து இந்த அடிபாகத்துல இங்க பாருங்க. இந்த வளைவா முடியுதுல்ல இந்த பிளாக்கு. அதுகிட்ட 1 மணில நானு இந்த பாருங்க. இந்த மாரி ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாரி நம்போ இந்த ரெக்கையும் இதுல நம்போ ஜாயின் பண்ணலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. நான் இப்போ இத வந்து இந்த ரெக்கைய இந்த ரெக்கைய ஜாயின் பண்றோம். இப்போ வந்து இந்த இது வெளிச்சம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. நீங்க பாருங்க. இங்க பாருங்க. இந்த ரெக்கைய வந்து ஜாயின் பண்றோம். ஒரே ஒரு மணிய மட்டும் தான் விட்டுருக்கேன். வேற எதுவும் கிடையாது. இந்த ஒயர அப்படியே வெளில விட்டுட்டு, இந்த இது அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு மணில கோத்துருக்கேன். அவ்வளோதான். இங்க இந்த அப்படியே ஒயர மட்டும் இந்த மணிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த அப்படியே ஒயர இந்த மணியிலயும் இந்த சைடுல இருக்கு பாருங்க. இந்த மிடில்ல இந்த மணியிலயும் ஒயர 2 ஒயரையும் விட்டுட்டு ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ண வேண்டியது தான். இதுல எதுவும் இது கிடையாது. ஒரே ஒரு மணி மட்டும் தான் இங்க கோத்துருக்கேன். அவ்வளோதான். இத அப்படியே ஒயர விட்டுட்டு முடி போட்டுற வேண்டியதுதான். இந்த சைடு மிடில்ல அப்படியே ஒயர விட்டுட்டு இந்த சைடுல ஒரு இடத்துல முடி போட்டுருங்க. இப்போ நான் அந்த ஒயரெல்லாம் விட்டுட்டு இதுக்குள்ள விட்டு இந்த இடத்துல முடி போட போறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே ஜாயின் பண்ணேன். இங்க நல்லா பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட்டு. ஒரு மணி கோத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கடைசியில் இங்கே ஒரு மணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு மணி. அவ்வளோதான். இது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ரெக்கை. அவ்வளோதான் பாருங்கள். இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. கிளி வந்து இன்னும் பேரட் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை கிளி. நான் என்கிட்ட இருந்த இந்த கலர் லைட்டு க்ரீன். இந்த பாருங்கள். இந்த ரெக்கை வந்து 2 சைடும் வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு போட்டுக்கிட்டோன்னு சொன்னேன்ல. ரவுண்டு போட்டுட்டு அப்புறம் இந்த நான் பேசிக் பீஸில் 3 மணி அந்த ஃபஸ்ட்டு 4 3 2 1 அது மாதிரி ஒரு சைடு மட்டும் வந்துடும். அப்புறம் இங்கே அட்டாச் பண்ணுறது இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு அட்டாச்மெண்ட்டு, இந்த சைடு ஒரே ஒரு மணியில் ஒரு அட்டாச்மெண்ட் நல்லா இழுத்து வச்சு இப்படி போட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான்.
ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க. வால்லாம் பாருங்க. அந்த லாஸ்ட்ல அந்த ஒயர் இதுக்குள்ளேயே விட்டீங்கன்னா தான் பாருங்க இந்த ஒயர் தெரியுது பாருங்க. அந்த ஒயர வந்து இதுக்குள்ளேயே விட்டீங்கன்னா தான் இந்த மாரி வளைவு போச்சுன்னா நம்மளுக்கு வளைஞ்சு வரும். இல்லாட்டி அப்படியே தொங்கிட்டுருக்கும். இந்த கடைசி இந்த முடிச்சு போட்டோன்னே, அந்த இந்த சைடுல இந்த ஒயரையும், இந்த சைட்லயும் ஒயர் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். அப்பதான் அந்த ஒயர் வந்து ஸ்ட்ரிப்பா இருக்கும். கிளி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நல்லா வந்திருக்கு. இது வந்து கழுத்துல இந்த வளையம் மாரி இருக்கும் பச்சை கிளிக்கு. அது பாருங்க அதே மாரி வந்திருக்கு. கண்ணு, மூக்கு ரொம்ப ஈஸி தான் இது. நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இந்த போர்ஷன் வந்து ஏற்கனவே வந்து இது போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு ஒரு லைனும் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன். நீங்க அதே லைன் நம்பரு நீங்க அதே மணி எத்தனை மணின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு நீங்க கவுண்ட் பண்ணாலே போதும். அது நீங்க போட்டுடலாம். ஈஸியா போட்டுடலாம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. பச்சை கிளி தத்ரூபமா இருக்கு. ட்ரை பண்ணுங்க நீங்களும். பாருங்க. ரொம்ப அழகா வந்திருக்கு. கிளி, பச்சை கிளி. பாருங்க ரொம்ப அழகா இருக்கு கிளி. பின்னாடி ரெக்கையெல்லாம் பாருங்க. இதே மாரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு முக்கியமான பார்ட்ஸ்லாம் சொல்லிக் குடுத்துருக்கேன்.